கம்பெனி வந்து ஃப்ரீசரில் போயிட்டு நம்ம வந்து மீட் எடுத்து செய்யலாம் கோலா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரை போய் தேடுறாங்க. அந்த ஃப்ரீசர் ரூம் இருக்கிற ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஃபுல்லாகவே நிறைய ஃப்ரீசர் வந்து பெரிய பெருசாக இருக்குது. அதை பார்த்து கம்பெனி இவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. நண்டு மீன் எறா எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம தேடினதும் இருக்குது, மட்டனும் இருக்குது. இதை வச்சு நம்ம அழகாக வந்து கோலா உருண்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பூச்சி இருக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ இங்கே பூச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கதவு வந்து இருக்கிற அந்த இடத்துல இருக்க பைப்பை எடுத்து அடிக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அன்பு அங்கே வந்து அதை பார்த்துடுறாரு. ஐயோ அதை ஏன்டி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. பார்த்தா கதவு சாத்திக்குது. அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இது க்ளோஸ் ஆகிறதுக்காக வச்சுருக்க பைப்பு, இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு. எனக்கு தெரியாது, சாரிங்க, எதுக்காக இப்படி பண்ணேன், இப்போ பாரு நம்ம உள்ளே மாட்டிக்கணும், இப்போ வெளியே வந்து யாராவது வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா நம்ம உள்ளவே தான் இருக்கணும் அப்படின்னா, என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போவே இப்படி குளிருதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து ரொம்ப குளிரில் நடுங்குறாங்க. அன்பும் வந்து பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே அப்படியே நடுங்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் அன்போட கை வந்து நல்லா தேய்ச்சி விட்றாங்க கண்மணி. அதே மாதிரி கண்மணியோட கையையும் அன்பு வந்து நல்லா தேய்ச்சி விடுறாரு. அப்போ கூட குளிர்த்தாங்கள, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து அந்த போர்வை ஒன்று இருக்குது, இந்த ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீன் எடுத்து ஃபுல்லாகவே வந்து போட்டுக்கிறாங்க. அப்போவும் குளிர்த்தாங்கள, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விரைச்சி போயிடுறாங்க. 2 பேரும் அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உறைஞ்சி போயிருக்காங்க. அவங்களால மூச்சு விடக்கூட முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க 2 பேருமே. அப்படியே டைட்டாக வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கண்மணி வந்து அன்போடு அப்படியே வந்து ஹீட்லேயே வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் 2 பேருமே அப்படியே உறைஞ்சி போயிருந்ததால இங்கே வந்து அப்படியே மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து யாரோ வந்து என்னாச்சு, யாரும் இருக்க மாதிரி சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் உறைஞ்சி போயிருக்காங்க. எல்லோரும் ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே ஓடி வராங்க. பாட்டி எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு அன்பு, அன்பு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப உறைஞ்சி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆசுவாசப்படுத்தி வெளியே கூட்டின்னு வந்து அப்படியே கையெல்லாம் நல்லா ஹீட் பண்ணி டாக்டரை கூட்டின்னு வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் மூச்சு விடுறாங்க. அப்பா 2 பேரும் சரியாயிட்டாங்க. நம்ம இவங்கள 2 பேர் பிரிக்கலாம்னு வச்சு நிறைய பிளான்லாம் போட்டால் கடைசியில் இவங்க 2 பேரும் இவ்வளோ ரொமான்டிக்காக உள்ளே இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க பாட்டி. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து கண்மணி உனக்கு ஒன்றும் ஆகலை, இல்லைன்னா அன்பு உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு 2 பேரும் விசாரிக்கிறாங்க. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகி அங்கே வந்து பாட்டி போகிறாங்க. இங்கே வந்து ஸ்வேதாவும் வந்து மயூரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் கண்மணி போய் நல்லா திட்டு வாங்கியிருப்பா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது பிரச்சனை அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டி வந்து ரொம்ப டென்ஷனாக வராங்க. என்ன பாட்டி என்ன ஆச்சு, நாங்கள் பண்ண விஷயத்தில் கண்மணி லேட்டாக வந்தாலாம் திட்டு வாங்கினாலா அப்படின்னோடனே, அவளை லேட்டாக வர வச்சிங்களா? ஆமாம், வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, ஆனால் வந்து லேட்டாக வர வச்சோம், அதனால தான் அவளை சைக்கிளில் வர வச்சோம்ல அப்படின்னோடனே, நல்லா பண்ணிங்க போங்க, அவளை லேட்டாக வர வச்சு அங்கே பிரச்சனை பண்ணி என்னென்னமோ நடந்து சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது கேட்டு மயூரியும் வந்து ஸ்வேதாவும் செமையாக டென்ஷனாக இவ்வளோ நடந்துச்சு. ஆமாம், இப்போது 2 பேருமே வந்து நல்லா வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் உங்களால் தான் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போகிறாங்க. சரி என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. அது வந்து அன்பு வந்து கண்மணி கிட்ட வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன், டிரைவர் சொன்னார், கார் டிரைவர் உன்னை தேவையில்லாமல் கோச்சிக்கிட்டேன், நீ லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, நீங்கள் எங்கே என்னை சொல்ல விட்டீங்க, அதனால தான் நீ வந்து குளிரில் வேறு மாட்டிக்கினல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஆமாம் இல்லைங்க ரொம்ப விரைச்சி போயிட்டோம்ல, அப்படி பயங்கரமாக இருந்ததில்ல அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம 2 பேர் இருந்ததால் தப்பிச்சோம், ஒருத்தராக இருந்தால் ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல அப்படின்னோடனே அப்படியே வந்து கண்மணி வைக்கப்படுறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே, எனிவே நம்ம 2 பேருமே வந்து ஒருத்தர் காப்பாற்றிக்கிட்டோன்னு சொல்லலாம், ஆனால் உன்னை திட்டினதுக்காக சாரி கண்மணி அப்படின்றாரு. அதை கேட்டு கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடுத்து வந்து அன்பும் கண்மணி வந்து அந்த ரூமில் மாட்டிக்கிறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி வெக்கமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து சிவகாமி உடனே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கண்மணி சொல்லி வந்து சந்தோஷப்படுறாங்க. உடனே சிவகாமி வந்து கூடிய சீக்கிரம் வந்து நீயும் வந்து அன்பு வாழ ஆரம்பிக்கணும், எனக்கு இது போதுமா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே வந்து இணைஞ்சிடணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம், அது சீக்கிரமாகவே நடக்குதா இல்லையா பாரு கண்மணி அப்படின்னோடனே கண்மணி சந்தோஷப்படுறாங்க. சரி சீக்கிரமாகவே வீட்டுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல கண்மணி. எங்கத்த அவர் இப்போ தான் வந்து என்கிட்ட வந்து சாரியாக சொல்கிறாரு, என்னை திரும்பி நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேட்குறாரு, அது வரைக்கும் சந்தோஷத்தை, ஆனால் ஒரு டைமில் என்ன டென்ஷன் ஆகி கத்திடுறாரு, எனக்கு அது வேறு பயமாக இருக்காத்த அப்படின்னோடனே, அவன் கத்துவாம்மா ஆனால் அன்பானவன் அவன் அப்படின்னோடனே, ஆமாத்த அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றான் கண்மணி.